எப்போதாவது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வருஷக்கணக்கா நீங்க கையேந்தி துஆ கேட்கிறீங்க, ராத்திரியோட அமைதியிலும் கண்ணீரோடு வேண்டுறீங்க, உங்க தொழுகையோட ஒவ்வொரு சஜ்தாவிலையும் மனமுருகி மன்றாடுறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றமும் நடந்த மாதிரி தெரியலையேன்னு தோணியிருக்கா? என் பிரார்த்தனைகளெல்லாம் எங்கேதான் போகுது? நான் கேட்கிற துஆ ஏன் வானத்தை கூட எட்டுறதில்லை? இந்த வலி நிறைஞ்ச கேள்வி உங்க மனசை எப்போதாவது பாரமாக்கியிருக்கா? நீங்க மட்டும் தனியா இல்லை. இன்னைக்கு பல முஸ்லிம்களோட மனசுல இருக்கிற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப ஆழமான கவலை இதுதான். நான் இவ்வளவு உருக்கமா கேட்டும் என் வேண்டுதல் ஏன் இன்னும் நிறைவேறல? இதுதான் அந்த கேள்வி. நாம கேட்கிற துஆக்கள் ஏன் உடனே பலன் தர்றதில்ல? ஒருவேளை நாம கேட்கிற முறையில ஏதாவது தவறு இருக்கா? இல்ல இதுக்கு பின்னாடி நாம புரிஞ்சுக்காத ஏதாச்சும் இறை ரகசியம் இருக்கா? வாங்க இந்த கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களையும் நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்படத் தேவையான சக்தி வாய்ந்த வழிகளையும் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். முதல்ல நாம துஆன்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். துஆங்கிறது அல்லாஹ் கிட்ட நாம கொடுக்கிற ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கிடையாது. அது வெறும் கேட்கிறது மட்டும் இல்ல. துஆ என்பது ஒரு இபாதத். ஆமா, துஆவே ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பிரார்த்தனைதான் வணக்கம். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தும் ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு வணக்கத்தை செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கேட்ட பொருள் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலன்னாலும் சரி, நீங்க கேட்ட அந்த செயலுக்காகவே உங்களுக்கு நன்மை எழுதப்படுது. சுப்ஹானல்லாஹ். துஆ என்பது நமக்கும் நம்மை படைச்ச இறைவனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். அது அவன் கூட நாம ஏற்படுத்திக்கிற ஒரு நெருக்கமான தொடர்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் அடியார்கள் என்னைப் பற்றி உம்மிடம் கேட்டால் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் மிக அருகிலேயே இருக்கிறேன். அழைப்பவர் என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். அதனால துஆவோட முதல் நோக்கமே அல்லாஹ் கூட பேசுறது. நம்ம பலவீனத்தை, நம்ம தேவையை அவன்கிட்ட சொல்லி சரணடைகிறது. அவன்தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவன்னு நம்ம மனசார ஏத்துக்கிறது தான். இந்த கண்ணோட்டத்துல நீங்க துஆவ பாத்தீங்கன்னா, எனக்கு கிடைக்கல் என்ற விரக்தி உங்களை நெருங்கவே நெருங்காது. ஏன்னா நீங்க கேட்டதன் மூலமா உங்க இறைவன்கிட்ட உங்க உறவை பலப்படுத்திக்கிட்டீங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய பரிசு இல்லையா?